Very good evening, friends. In class Unit 5, a day in 2889 of an American journalist. 28ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை அந்த இதில் இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்கை நம்ம பார்ப்போம். A day in 2889 of an American journalist written by Julius Verne. So this story speaks about the people of 29th century 29ஆம் நூற்றாண்டு who lives in a fairy land, ஒரு கற்பனை உலகம். Surfeited as they were with marbles, they are indifferent to the presence of each new marble. To them all seem natural. அவங்களுக்கு அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா, they are indifferent. ஆனா அவங்களுக்கு அது சாதாரணமாக தான் அது தோன்றுது. The year in 2889, the date 25th July, and the place is office block of managing editor of the Earth Herald, the world's largest newspaper. இந்த கதை எந்த இடத்துல நடக்கிறது, என்ன ஆண்டு நடக்கிறது, என்ன இடத்துல நடக்கிறதுங்கிறத சொல்லப்படுறது இந்த வேர்டிங்ஸ்ல. ஸோ இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இந்த இயர் 2889, கிட்டத்தட்ட 29th century. தேதி 25ஆம் ஜூலை. எந்த இடத்துல? எர்த் ஹெரால்ட், உலகத்திலேயே பெரிய நியூஸ் பேப்பர் நிறுவனம், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் newspaper, and in the office block of managing editor of Earth Herald. நிர்வாக ஆசிரியரா இருக்காங்க இந்த கதையில. அவங்க பேர் பிரான்சிஸ் பெனட். அவங்கள தான் நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்தது. So it is taking place in the manager office block of managing editor. In this futuristic story written in 1889, இது 18th centuryலயே ஒரு சிந்திச்சு 29ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனையில எப்படி இருக்குங்கிறத எழுதியிருப்பாங்க. In this futuristic story written in 1889, the writer describes how he visualizes the world 1,000 years later, a world of technological advancements where newspapers are not printed but spoken. இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி இந்த ரைட்டர், இந்த எழுத்தாளர் எப்படி கற்பனை பண்ணிக்கிறாருன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 1889லேருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம், in 2089, how the world would be, எப்படி உலகம் இருக்கும், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளால எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அவர் சொல்ற நியூஸ் பேப்பர்லாம் நம்ம படிக்க வேண்டாம், அதுவே நம்மள்ட்ட பேசும். இட் நாட் பிரிண்டட் பட் ஸ்போக்கன், வேர் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் நாட் பிரிண்டட் பட் ஸ்போக்கன். One minute. பத்திரிகைகள்லாம் எழுதுற ரூபத்துல இருக்காது, அது பேசும் அப்படின்னு சொல்றாங்க. Read the following excerpt for a glimpse of this futuristic world. எதிர்கால உலகம் எப்படி இருக்குங்கிற ஒரு பார்வை பகுதியா இப்ப நம்ம பார்க்க போறோம். That morning, Francis Bennett awoke in rather a bad temper. அன்னைக்கு காலத்தால that morning, Francis Bennettங்கிறவர் ரொம்ப கடும் கோவத்தோட எழுந்திருந்தார். He is waking up in bad temper. Francis Bennettங்கிறவங்க யாரு? நிர்வாக ஆசிரியரா அவங்க பணிபுரியுறாங்க. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆயிடுச்சு அவங்க மனைவி பிரான்ஸ் நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா, அதனால அவருக்கு ரொம்ப தனிமையா இருக்கா போல தோன்றுது. As soon as he awoke, அதாவது எழுந்ததுக்கு அப்புறம், Francis Bennett switched on his phonotelephone, whose wires led to the house he owned in the Champ Ellis. Francis Bennett எழுந்த உடனே என்ன பண்றாருன்னா, இந்த போனோ டெலிஃபோட்டுங்கிறத ஆன் பண்றாரு. அந்த போனோ டெலிஃபோன் அந்த கருவிலேருந்து வர வயர் இந்த சாம்ப் எல்சிஸ் வரைக்கும் அவ்வளோ நீளத்துக்கு இருக்கு. whose wires led to the house he owned in the Champs Elysees. The telephone completed by the telephone is another of our time's conquests.
Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. இப்ப நம்ம அந்த காலத்துல தான் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். 21ஆம் நூற்றாண்டுக்கே நம்ம போக வேண்டாம். இப்பவே வந்து நம்ம ஒருத்தர்ட்ட ஃபோன் பேசணும்னா முன்னாடிலாம் வார்த்தைகள் ஒன்லி வாய்ஸ் டிரான்ஸ்மிஷன் வாஸ் தேர். நம்ம ஒண்ணு பேசுவோம், இன்னொருத்தவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம வீடியோ காலிங், வாட்ஸ்அப் வீடியோ காலிங் இந்த மாதிரி நிறைய வந்துருதுல்ல. Skype calling நிறைய இருக்கு. So the transmission of speech was by electric current was already very old. அது வந்து ரொம்ப இப்போ பழமையாயிடுச்சு. இப்போ நமக்கே அது பழசான ஒரு விஷயமா தான் இருக்கு. லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பேசுறது வந்து நான் குழந்தையா இருந்தபோது, நான் சின்ன பொண்ணா இருந்தபோது நான் அப்போ பார்த்தது. ஆனால் இப்போ வந்து இப்போ பார்க்குற ஜென்ரேஷன் குழந்தைகளே வந்து இந்த வாய்ஸ் காலிங், வீடியோ காலிங் அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து இப்போ பழசாயிடுது. சின்ஸ் it was only since yesterday that the vision could also be transmitted. பார்த்து கூட பேச முடியும் அப்படிங்கறத பார்க்குறாங்க. A valuable discovery, and Francis Bennett was by no means the only one to bless its inventor when, in spite of enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. Francis, dear Francis, பிரான்சிஸ் பெனட் வந்து அவங்க மனைவி கிட்ட இந்த டெலிஃபோட்டிக் மிரர் இது மூலியமா பேசுறாங்க. அதுல பேசுறது மூலியமா அவங்க மனைவியை கண் எதிரில பாக்குறா போல இருக்கு. ரொம்ப தொலைவு தூரத்துல இருந்தாலுமே he is he's been able to see his wife through this telephotic mirror. இந்த கருவி மூலியமா அவங்க மனைவிய எதிர்த்தாப்புல பாக்குறா போலயே அவங்களுக்கு அமையுது. 1 minute. His name spoken by that sweet voice gave a happier turn to Francis Bennett's mood. அவருடைய பேர் அந்த இனிமையான குரல் பிரான்சிஸ்னு குரல் எழும்புறது இல்லையா, அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு he is feeling quite happy. He quickly jumped out of bed and went into his mechanized dressing room. 2 minutes later, without needing the help of a valet, the machine deposited him washed, shaved, showed, dressed and buttoned from top to toe. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, யாரோடைய உதவியும் இல்லாம இந்த பணம் வந்து வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் அ வேலட், அந்த மிஷின், இந்த இயந்திரம் இல்லாமயே பணம் டெபாசிட் ஆகப்படுறது அந்த மிஷின்குள்ள. வந்து அவனை குளிப்பாட்டி அவன் ஷவரம் பண்ணி அவனை ட்ரெஸ் பண்ணி தலையிலேருந்து கால் வந்து இப்போ நம்ம அம்மா வந்து நம்ம குழந்தையா இருக்கிறத ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களே, தலை நீட்டாக சீவி வாரி சாக்ஸ் போட்டு ஷர்ட் போட்டு அந்த மாதிரி இவரையும் ட்ரெஸ் பண்ணுறது ஆஃபீஸ்க்கு இவர் போகிறதுக்காக. த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின். அதனுடைய வேலை வந்து துவங்க போகுது. த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின். பிரான்சிஸ் பெனட் வெண்ட் ஆன் இன் டு தி ரிப்போர்ட்டர்ஸ் ரூம். ரிப்போர்ட்டனுடைய அறைக்குள்ள பிரான்சிஸ் பெனட் வந்து நுழைறாரு. His 1500 reporters placed before an equal number of telephones were passing on to the subscribers the news which had come in during the night from 4 quarters of the earth. கிட்டத்தட்ட 1500 ரிப்போர்ட்டர் அவர் அந்த நிர்வாகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 1500 ரிப்போர்ட்டர்ஸ் பிளேஸ் பிஃபோர் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெலிஃபோன்ஸ். அவங்க முன்னாடி எல்லாருக்கும் டெலிஃபோன் கொடுக்கப்பட்டிருக்கு. they were passing on to subscribers the news which had come in during the night time from 4 quarters of the earth. அவங்களுக்கு வந்த தகவல் வந்து அவங்க வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators which allow him to get into communication with this or that telephonic line. இந்த டெலிஃபோனுக்கு கூடுதலா இன்னொரு கருவி என்ன இருக்கு அப்படின்னா கம்யூட்டேட்டர். ஈச் ரிப்போர்ட்டர் ஹேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அ சீரீஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர்ஸ். which allows him to get into communication with this or that telephotic line. இந்த லைனோ அந்த லைன்லயோ அவனை கம்யூனிகேஷன் கொண்டு வரதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. It is allowing him to do that. Thus the subscribers have not only the story but the sight of these events. அவங்க அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த கதை மட்டும் இல்ல
இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த நிகழ்வு என்ன இருக்குங்கிறத கண் முன்னாடி கொண்டு வரவும் படுது. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of recent discoveries in the stellar world. Francis Bennett வந்து கேள்வி எழுப்புறாரு. முன்னில இருக்கிற இந்த 10 astronomical reporters அவங்கள்ட்ட ஒரு சர்வீஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க. A service which was growing because of recent discoveries in the stellar world. In Well, Cash, what have you got? Photo telegrams from Mercury, Venus and Mars, sir. கேஷ்ங்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஃபோட்டோ டெலிகிராம்ஸ், மர்க்யூரிலேருந்து ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். வீனஸ் அண்ட் மார்ஸ் சார். இந்த ஃபோட்டோ டெலிகிராம்ங்கிறத மர்க்யூரி, வீனஸ், மார்ஸ்ங்கிற கோள்கள்லேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபோட்டோ டெலிகிராம் அப்படிங்கிறது ஒரு டெலிகிராஃபிக் டிரான்ஸ்மிஷன் இன்க்ளூடிங் இமேஜஸ், படங்களையும் டெலிகிராம் மூலமாக அனுப்பப்படுறது. அதுதான் ஃபோட்டோ டெலிகிராம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் ஃப்ரம் Mercury, Venus and Mars. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜூபிட்டர்? அற்புதமான விஷயம் தான். ஜூபிட்டர்கிட்டேருந்து நத்திங் so far. We haven't been able to understand the signals the Jovians make. Perhaps ours haven't reached them. இது வரைக்கும் கிடைக்கல. இந்த சிக்னல் எந்த மாதிரி அனுப்பப்படுறதுங்கிறது வந்து எங்களால யூகிக்க முடியல. நம்மளுடைய சிக்னல் வந்து அவங்கள்ட்ட போய் சேரலையா? Perhaps haven't reached them. Ours haven't reached them. Aren't you getting some result from the moon at any rate? நிலாட்லேருந்து எதுவுமே வந்து ஒரு ரிசல்ட், இந்த ஒரு பதிலும் நமக்கு கிடைக்கலையா? Not yet, Mr. Bennett. Well, this time you can't blame optical science. The moon is 600 times nearer than Mars, and yet our correspondence service is in regular operation with Mars. It can't be telescopes we need. No, it's the inhabitants, Corley replied. You dare tell me that the moon is uninhabited? On the face it turns towards us at any rate, Mr. Bennett. Who knows whether on the other side? Well, there's a very simple method of finding out. ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவர் சொல்றாரு. And that is to turn the moon round. என்ன அது? என்ன சிம்பிளான மெத்தட்? மூணையே இந்த பக்கம் திருப்பறது தான். And that very day the scientists of the Bennett factory started working out some mechanical means of turning our satellite right round. அன்னி நாட்டில் தான் வந்து இந்த பெனட் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்ச மற்ற தொழிலாளர்கள் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. டு டர்ன் அரவுண்ட் ஆர் சேட்டலைட் ரைட் ரவுண்ட். இந்த சேட்டலைட்டே வந்து ஒரு முழு வீச்சுக்கு சுற்றி கொண்டு வரா போல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆன் த ஹோல், பிரான்சிஸ் பென்னட் had reason to be satisfied. ஒரு காரணம் தேவைப்பட்டது அவரை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு. One of the Earth Herald's astronomers had just determined the elements of the new planet Gandhini. அன்னைய தேதியில தான் இந்த Earth Heraldங்கிற இந்த நியூஸ் பேப்பர் நிர்வாகத்துல இருக்க ஒருத்தர் வந்து he just determined the elements of new planet Gandhini. It is at distance of 12, 841, 348, 284, 623 meters and at 7 decimeters that this planet describes its orbit round the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with such precision. இவ்வளோ நுணுக்கமா கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளோ தூரத்துல வந்து அது இருக்குங்கிறத வந்து கேட்டு ஆச்சரியப்படுறாரு பிரான்சிஸ் பெனட். Good, he exclaimed. Hurry up and tell the reportage service about it. நல்லது, சீக்கிரமா அந்த ரிப்போர்ட்டேஜ் சர்வீஸ் பத்தி அவங்க கிட்ட சொல்லுங்க. யூ நோ வாட் அ பேஷன் த பப்ளிக் ஹேஸ் ஃபார் தி ஆஸ்ட்ரோனாமிக்கல் கொஷின்ஸ். இந்த மாதிரி ஆஸ்ட்ரோனாமிக்கல் கொஷின்ஸ்க்கு வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். அவங்க நிறைய கேள்வி வச்சிருப்பாங்க. ஐ எம் ஆங்ஷியஸ் ஃபார் த நியூஸ் டு அப்பியர் இன் டுடேஸ் இஷ்யூ. இன்னி நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த விஷயம் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். The next room, a broad gallery about a quarter of a mile long, was devoted to publicity, and it well may be imagined what the publicity for such a journal as the Earth Herald had to be.
It brought in a daily average of $3 million. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே 3 கோடி $3 million வந்து அது கொண்டு வந்ததாம். They are gigantic signs reflected on the clouds, so large they can be seen all over the country. மொத்த நாட்டுமே பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்ததாம். From that gallery, 1,000 projectors were unceasingly employed in sending to the clouds, on which they were reproduced in color, these inordinate advertisements. At that moment, the clock struck 12. The director of the Earth Herald left the hall and sat down in rolling armchair. அந்த நேரம் பார்த்து மணி 12 அடிக்கிறது. இந்த டைரக்டர் ஆஃப் எர்த் ஹெரால்ட் அவங்க அந்த ஹாலை விட்டு நகர்ந்து ஒரு ரோலிங் ஆர்ம் சேர்ல வந்து போய் உட்காந்துக்கிறாரு. In a few minutes, he had reached his dining room half a mile away. சில நிமிடங்கள்லயே வந்து அவருடைய டைனிங் ரூமுக்கு அவரால் பயணிக்க முடியுது. at the far end of the office. The table was laid and he took his place at it. அந்த டேபிள் வந்து அங்க போடப்பட்டிருக்கு. அவரோட இடத்துல அவர் போய் உட்கார்ந்துக்கிறார். Within reach of his hand was placed a series of tabs, and before him was the curved surface of a phonotelephone, on which appeared the dining room of his home in Paris. Within reach of his hands. அவர் இப்படி கை நீட்டினா அவர் எடுக்கிற தூரத்திலேயே வந்து நிறைய டேப்புகள் இருந்துதான். அது முன்னாடி என்னன்னா curved surface of phonotelephone, on which appeared the dining room of his home in Paris. அவருடைய அந்த சாப்பாடு அறை பாரிஸ்ல தன் வீட்டுல எப்படி இருக்கோ தன் கண் முன்னாடி அவருக்கு தெரியுது. Mr. and Mrs. Bennet had arranged to have lunch at the same time. Nothing could be more pleasant than to be face to face in spite of the distance. ஒருத்தரை நேருக்கு நேர் பார்க்கறத விட ஒரு சந்தோஷமா கொடுக்குற விஷயம் விட வேற எதுவும் கிடையாது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் had arranged to have lunch at the same time. அதே நேரத்துல தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. Nothing could be more pleasant than to be face to face in spite of the distance, to see one another and talk by means of phonotelephonic apparatus. இது மூலியமா பேசுறதை விட ஒரு சிறந்த விஷயமா இருக்காது. Like everybody else in easy circumstances nowadays, Francis Bennett, having abundant domestic cooking, is one of the subscribers to the Society of Supplying Food to the Home, which distributes dishes of 1,000 types through a network of pneumatic tubes. இப்ப இருக்கிற போல இப்ப நிறைய சௌகரியங்கள் வந்து இப்ப நமக்கே வந்து வீட்டுல சாப்பாடுனா ஒரு ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் மூலியமா நம்ம ஆன்லைன்லயே வந்து சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ பிரான்சிஸ் பெனட் ஹேவிங் அபண்டன்ட் த டொமஸ்டிக் குக்கிங், வீட்டில் சமைக்கிற இது வந்து அவருக்கு இல்லை, அந்த சௌகரியம் அவர்கிட்ட இல்லை. he is one of the subscribers. அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? டு த சொசைட்டி ஃபார் சப்ளைங் ஃபுட் டு தி ஹோம், வீட்டுக்கே சாப்பாடு வரா போல ஒரு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. which distributes dishes of 1,000 types, 1000 வகையான சாப்பாடை வந்து வீட்டுக்கே வந்து கொண்டு கொடுக்கப்படும். அதுவும் எது மூலியமா கொடுக்கப்படும்னா ஒரு நியூமேட்டிக் டியூப்ஸ், ஒரு டியூபின் வழியாக அது ஒரு நெட்வொர்க் இருக்கு, அதன் வழியாக வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரப்படும். This system is expensive, no doubt, but the cooking is better. இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அதிகமானதுதான் விலைன்னு பாக்குறது. ஆனா பட் த குக்கிங் இஸ் பெட்டர், சமையல் பாக்குறது இது வந்து சௌரியமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸோ நாட் வித்தவுட் மச் ரிக்ரெட், Francis Bennett was lunching in solitude. ஒண்டியா அவரே உட்காந்து சாப்பிட்டுருந்தாரு. He was lunching in solitude. He was finishing his coffee when Mrs. Bennet, having got back home, appeared in the telephone screen. அவர் வந்து அவருடைய காஃபி குடிச்சு முடிக்க போறாரு. அப்போ வந்து மிஸ்ஸஸ் பெனட் வீடுக்கு திரும்பி வராங்க. மிஸ்ஸஸ் பெனட் அவருடைய மனைவி வீடு திரும்பி வராங்க. and she appears in that telephone screen. When he had finished his lunch, he went across to the window where his aero car was waiting. அவர் சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் ஜன்னல் கிட்ட போய் நிக்கிறாரு. இந்த இப்ப நம்ம ரோட்ல எப்படி வண்டியில டிராவல் பண்ணி போறோமோ, ஏரோப்ளேன் எப்படி வானத்துல இருக்கோ, ஏரோ கார் மூலியமா ஜன்னல் வெளியில ஏரோ கார், இட் டிராவல்ஸ் இன் தி ஸ்கை, அது வந்து இவருக்காக காத்துட்டு இருக்கான். Where are we going, sir? asked the aero coachman.
அத ஓட்டுறவர் பேர் வந்து ஏரோ கோச்மேன். இப்ப நம்ம எப்படி கார் ஓட்டுற வர டிரைவர் மூலமா ஏரோ கார் ஓட்டுறவங்கள வந்து ஏரோ கோச்மேன் சொல்லுவோம். எங்க போகணும் சார் நம்ம இப்ப? நம்ம எங்க போறோம்? லெட்ஸ் see, I've got time. பார்க்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. Francis Bennett replied, take me to my accumulator works at Niagara. என்ன வந்து இந்த accumulator work நயாகரால இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து என்ன அழைச்சின்னு போ. The aero car shot across space at a speed of about 400 miles an hour. கிட்டத்தட்ட 400 மைல் தூரத்துக்கு ஒரு மணி நேரம் வேகத்துக்கு இது பயணிக்குதுதான். Before him were spread out the towns with their moving pavements, which carry the wayfarers along the streets, and the countryside covered as though by an immense spider web by the network of electric wires. அதுக்கு பக்கத்துல அதற்கு கீழே அவர் பார்த்தாருன்னா இந்த மூவிங் பேமெண்ட்ஸ் நடமாடும் பாதைகள் அவர் கண்ணுல தென்படுது. இப்ப நம்ம ஒரு மாலுக்கு போறோம், ஒரு வெளியில இந்த மாதிரி நகரப்புறத்துல பாக்குறோம்னா லிஃப்ட், எலிவேட்டர்லாம் பார்ப்போம், எஸ்கலேட்டர்லாம். இப்போ கீழ் மாடியில இருக்கோம்னா 8வது மாடிலாம் போறோம்னா இந்த எஸ்கலேட்டர், எலிவேட்டர்லாம் நம்மள அழைச்சின்னு போயிடும். அது போல இவர் ஏரோ கார்ல இருந்து பார்க்கறது என்ன தெரியுதுன்னா மூவிங் பேமெண்ட்ஸ். இந்த நடந்து போற பாதையே வந்து அதுவே ஓடிட்டே இருக்கா போல அவருக்கு காண்பிக்குது. which carry the wayfarers along the street and the countryside covered as though by an immense spider's web by the network of electric wire. எலக்ட்ரிக் வயர்கள் மூலியமா கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. அது ஒரு நெட்வொர்க்கா கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. மூவிங் பேமெண்ட்ஸ். Within half an hour, Francis Bennett had reached his works at Niagara, where after using the force of the cataracts to produce energy, he sold or hired it out to the consumers. அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவர் வந்து அவர் எந்த இடத்துக்கு அந்த ஏரோ கோச்ல சொன்னாரோ அந்த இடத்த போய் அடைஞ்சிட்டார். Where he reached his works at Niagara, where after using the force of the cataracts to produce energy, he sold or hired it to the consumers. அவருடைய வேலைகள்லாம் இந்த இடத்துல இந்த முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து வித்துடுற. He sold it to the consumers. Then he returned by way of Philadelphia, Boston, and New York to Centropolis, where his aerocar put him down about 5 o'clock. அதுக்கப்புறம் அவர் திருப்பி வராரு. மறுபடியும் எங்க போறாரு அப்படின்னா சென்ட்ரோபோலிஸ்ங்கிற இடத்துக்கு போறாரு. இங்க அந்த இடத்துல தான் வந்து இவருடைய அந்த ஏரோ கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும் அந்த இடத்துல இறக்கி விட்டுருது. The waiting room of the Earth Herald was crowded. A careful lookout was being kept for Francis Bennett to return for the daily audience he gave to his petitioners. Among their different proposals, he had to make a choice, reject the bad ones, look into a doubtful ones, and welcome the good ones. அவர் வந்து தினைக்குமே நிறைய பெட்டிஷனர்ஸ் சொல்லுவாங்க, நிறைய ப்ரொபோசல்ஸ் கொடுக்கப்படும். அது வந்து இவர் வந்து தீர்மானிக்கணும் எது நல்லது, இது வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணலாமா, எது கெட்டதான ஒரு இது வந்து ஒரு சந்தேகக்குரிய விஷயங்கள் அப்படிலாம் இருக்குன்னா அவர் வந்து ஹோல்ட் பண்ணிப்பார். அண்ட் வெல்கம் தி குட் ஒன்ஸ். He soon got rid of those who had only useless or impracticable schemes. A few of the others received a better welcome, and foremost among them was a young man whose broad brow indicated a high degree of intelligence. நிறைய பேர் கொண்டு வந்தது வந்து உபயோகமற்ற விஷயங்களா வந்து இம்ப்ராக்டிகபிள் ஸ்கீம்ஸா இருந்தது. சில பேர் வந்தது வந்து வரவேற்கத்தக்கனையா இருந்தது. அண்ட் ஃபோர்மோஸ்ட் அமங் தெம் வாஸ், ஆனா அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு இது என்னன்னா ஒரு சின்ன பையன் வந்து அவருடைய புருவம் வந்து உயர்த்தி வச்சிருக்காரு. இட் ஷோஸ் அண்ட் ஹை டிகிரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப புத்திசாலிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து அவரை பார்த்தாலே தெரியுது. Sir, he began, though the number of elements used to estimated at 75, it has now been reduced to 3, as no doubt you are aware. அவர் ஆரம்பிக்கிறார் அவருடைய கான்வர்சேஷனை. இப்போ இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 75லேருந்து இப்போ 3க்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். Perfectly, Francis Bennett replied. கரெக்ட் தான், ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க. Well, sir, I'm on the point of reducing the 3 to 1. If I don't run out of money, I'll have succeeded in 3 weeks. என்கிட்ட பணம் தீர்ந்து போலனா 3ங்கிறதே நான் ஒன்னா கூட மாத்திருந்திருப்பேன். And then sir, I shall really have discovered the absolute. And the results of the discovery,
அதுல கண்டுபிடிப்பு என்ன? நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சரி. அதோடைய ரிசல்ட்ஸ் என்னவா இருந்திருக்கும்? It will be to make the creation of all forms of matter easy. Stone, wood, metal, fibrine எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை கண்டுபிடிப்பும் ரொம்ப சுலபமாக்கணும். கற்களா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், ஒரு மெட்டல், ஒரு ஃபைப்ரின் எந்த இதையும் வந்து ரொம்ப சுலபமா தயாரிக்கிறதாவா இருந்திருக்கும். ஆர் யூ சேயிங் யூ ஆர் கோயிங் டு பி ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹியூமன் பீயிங்? அப்படின்னா நீ ஒரு மனிதனையே உருவாக்கிடலாம் அப்படிங்கிற போல சொல்றியா? கம்ப்ளீட் த ஒன்லி மிஸ்ஸிங் வில் பி த சோல். ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகும் அப்படின்னா ஆன்மா, த சோல். இப்ப நம்ம எந்திரன் படம் பார்த்திருக்கோம். எல்லா வேலையுமே அந்த மிஷின் செய்யும். ஆனா அதுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. ஆமா. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இதுலயும் சொல்றாங்க. The only thing missing will be the soul. Francis Bennett assigned the young fellow to the scientific editorial department of his journal. இப்போ வரைக்கும் பார்த்துருக்கத வந்து நம்ம ஒரு வீடியோவா பார்த்து கத்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்க்கு ரெக்கார்டிங் கொஞ்சம் இன்னைக்கு கிளாஸில் பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.